இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு நம்பிக்கையுடன் முயன்றால் நன்மை பிறக்கும். ஒரு ஊர்ல நிறைய மக்கள் விவசாயம் செஞ்சும் கைத்தொழில்கள் செஞ்சும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஊரை ஒரு அரசன் ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த அரசன் இந்த ஊர் மட்டும் இல்லாம இன்னும் பல பகுதிகளை ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த பகுதிகள் எல்லாமே அவனோட தந்தை காலத்துல ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பொதுவா ஒவ்வொரு நாட்டு மக்களும் வீரத்தோட இருக்கணும் அப்படிங்கறதான் அரசனோட குறிக்கோளா இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த அரசன் மற்ற நாடுகள் மீது போர் புரிந்து அந்த பகுதிகளை கைப்பற்ற முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த நாட்டோட அரசன் ரொம்ப நாளா எந்த போருமே புரியல. ஏன் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுதிகள் அவன் தந்தை காலத்துல இருந்து ஆண்டுட்டு வர்றதுனால அப்படியே அவனும் ஆண்டுகிட்டு வரான். அதனால பக்கத்து நாடுகள் மீது போர் புரியற வாய்ப்பு ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த அரசனுக்கு தன் நாட்டோட மக்கள் நல்ல வீரத்தோட தான் இருக்காங்களா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. ஊர் மக்கள் வீரத்தை சோதிக்கிறதுக்காக அரசன் ஒரு போட்டிய அறிவிச்சிருந்தான். அந்த போட்டி என்ன அப்படின்னா, ஊர் மக்கள்ல ரொம்பவே தைரியமும் நம்பிக்கையும் நிறைஞ்சவங்க கோட்டையோட கதவை எதுவும் உபயோகிக்காம கையாலேயே தள்ளணும் அப்படிங்கிறது தான். இந்த போட்டியை பத்தின செய்தி ஊர் முழுவதும் பரவுது. ஊர் மக்கள் எல்லாரும் கோட்டையோட கதவை கையாலேயே திறக்கணுமா, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. போட்டி நடைபெற நாளும் வருது. அரசவையில அமைச்சர்கள், ராஜா, ராணி, ஊர் மக்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. அரசர் ஒரு முடிவை சொல்றாரு. கதவை கையாலேயே திறந்துட்டா அவங்களுக்கு நாட்டோட அரச பதவி கொடுக்கப்படும். அப்படி திறக்க முடியல அப்படின்னு வரவங்களுக்கு ஒரு கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுல ஒருத்தன் நான் வரேங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து, ஐயோ என்னப்பா, ஒருவேளை உன்னால திறக்க முடியலன்னா உன் கைய உன்னை வெட்டிடுவேன்னு சொல்றாங்க, நீ போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன், நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா நான் கதவை திறந்துட்டா எனக்கு அரசர் பதவி தரேன்னு சொல்றாங்கல்ல, ஒருவேளை திறக்கலனா ஒரு கை மட்டும்தான் போகும், திறந்துட்டா அரசர் பதவி கிடைச்சிரும், நான் அதை தான் நம்பிக்கையோட எதிர்பார்த்து போறேன் அப்படின்னு சொல்றான். ஊர் மக்கள் அப்புறம் யாருமே எதுவும் பேசல. அந்த பையன் உடனே முடிவெடுத்தபடி கதவுக்கு பக்கத்துல போறான். எல்லாருமே இவன் என்ன பண்ண போறான், எப்படி இவனால தள்ள முடியும் அப்படின்னு அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் போய் கதவை ஒரு கையால தள்ளனதுமே கதவு திறந்துக்குச்சு. அதை எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. பரவாயில்லையே, கதவை ஒரே கையால திறந்துட்டானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கு அரசர், கதவுல தாள் போடவே இல்ல, ஆனா நீங்க யாருமே நம்பிக்கையோட வரல, இந்த பையன் நம்பிக்கையோட வந்தான், அதனால இந்த நாட்டை ஆளக்கூடிய அரச பதவிய நான் இந்த பையனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பதவிய அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துடுறாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளால ஒரு செயலை செய்ய முடியும் முடியாதுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டது. முதல்ல முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சாதான் அது நம்மளால முடியும்.